எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான எங்கிட்ட இரவு சாப்பாடு தானே நம்பி. இன்றைக்கி இரவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட இடியப்ப கொத்தும் செஞ்சு அதோட நண்டு பிட்டட்டல் குழம்பும் வச்சு சாப்பிட போகிற நண்பர்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டம்மா, அரைச்ச கறித்தூள், சரக்குத்தூள், கோப்பித்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க சுட சுட சூப்பராக இடியப்ப கொத்து, முட்டை கொத்து தான் போட போகிறோம் இடியப்பத்தில். என்ன முட்டை கொத்தும் போட்டு நண்டு வாங்கி நான் அன்றைக்கு செல்ட்டு நாட்டம் அதில் ஒரு குழம்பு பிட்டாட்டி ஒரு குழம்பும் வச்சு அப்படியே இடியப்ப கொத்தோட ஊற்றி சாப்பிட அடி தூள் செம்மையாக இருக்கும். வாங்க இப்போ கடகடன்னு செய்யலாமா? இப்போ பாருங்க, தண்ணியை கொதிக்க வச்சுன்னா நல்லா பொங்க பொங்க கொதிச்சுட்டு உடனே ஊற்றக்கூடாது. மாவில் ஒரு யொக்குலையோ இல்லை கிண்ணங்களையோ ஊற்றி ஒரு 2 நிமிஷம் விடணும் ஆறுறதுக்கு. இதில் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா மாவிலையும் உப்பை கலந்து போட்டு குழப்பினோம். நான் இப்படி தான் குழைக்கிறேன். நான் தண்ணியில் போட்டுட்டு கலந்து விடுவோம். ஒரு 2 நிமிஷம் ஆறட்டுக்கும். இங்கே பாருங்க, பச்சை தண்ணி எடுத்துருக்கிறேன், அதுவும் கொஞ்சம் சேர்த்து தான் குழைப்பேன். இப்போ 2 நிமிஷம் ஆற வச்சாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கணக்க ஊற்றாமல் சுடு தண்ணியும் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து குழைக்க வேண்டியான். சுடு தண்ணியை ஊற்றினோம்னா உடனே அவிஞ்ச மாதிரி போயிடும். அதால் நான் 2 தண்ணியும் கலந்து ஊற்றுறது. நீங்கள் தனியாக சுடு தண்ணி கொண்டு பண்ணாலும் ஊற்றலாம். இந்த மாதிரி பச்சை தண்ணி கொஞ்சம். இப்போ இந்த மாதிரி நல்லா குழைச்சாச்சு எல்லாத்தையும். இனி இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி எடுத்துருக்கிறேன். சூடு பொறுக்கிற நீங்கள் உடனே அப்படியே கையாலே சேர்த்து குழைக்கலாம். எனக்கும் கொதிக்கும். அதால் பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் கையை நினச்சி இந்த மாதிரி இப்படி வடிவாக எல்லாத்தையும் சேர்த்து குழைச்செடுப்பேன். இல்லைங்களா? இப்படி நினச்சி குழைக்க கையும் சுடாது. அதால் தான் புதுசாக அடியப்பம் வைக்கிற நீங்கள்லாம் அப்படி அவிச்சு பாருங்க. சரியா? நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர அப்படியே பிட்டாட்டி குழைக்கும். குழைச்சாச்சு. இடியப்பத்தை புளிவாம். இப்படி கையால் எடுத்தும் குழைக்கலாம், நீங்கள் ஆப்பக்காம்பால் எடுத்தும் குழைக்கலாம். இந்த மாதிரி புளிய வேண்டியா. பார்த்தீங்களா? பூ மாதிரி புளி படுது. இந்த மாதிரி குழைச்சி பாருங்கள். நீங்கள் மல்லிகைப்பூ மாதிரி நல்ல நைஸாக குழைப்படும். தனியாக கொதி தண்ணி விட்டும் குழைப்பினேன் நண்பர்களே. ஆனால் எனக்கு அப்படி விட்டு குழைச்சா அந்த புளியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அதால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக இப்படி பச்சை தண்ணி மட்டும் தான் குழைப்பேன். அப்போ குழைக்கிறதுக்கு இப்படி எப்படி ஈஸியாக இருக்குது பார்த்திங்கன்னா புளிகிறதுக்கு. புளிஞ்சதுகளை இங்கே ஸ்கீமர் தட்டில் அடுக்குவோம். புட்டுப்பானையிலையும் அவிக்கலாம், ஸ்கீமரில் வச்சா கணக்க வைக்கலாம். இப்போ பாருங்க, இடியப்பம் எல்லாம் புளிஞ்சு வச்சாச்சு. அவியட்டுக்கு இப்போ இடியப்பம் அவிஞ்சிட்டு எடுப்போம். சரிங்களா? பூ போல் இடியப்பம் எம்மா சுடுது. பஞ்சு மாதிரி இடியப்பம். என்ன சூடன்னு சுடுது. அடுப்பை மூட்டுவோம். நண்டு குழம்பு அடுப்பில் தான் வைக்க போகிறேன். சூடாட்டும்.
இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம், தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்போம். இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை, உள்ளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இனி வந்து தக்காளி பழத்தை சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இந்த விறகடுப்பு மூட்டை வலிக்கிட்டத்துலேருந்து நுழம்புகள் எல்லாம் குறைஞ்சிட்டு நண்பர்களே. ஏண்டா அப்படி? இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா? இனி வந்து நண்டை துப்புரவாக்கி வச்சுருக்கேன் பாருங்க, கழுவி நல்ல சின்ன நண்டு நண்பர்களே. நண்டை சேர்ப்போம். நண்டுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, நண்டுலேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்துடுவோம். சரிங்களா? கலந்து விட்டாச்சு. இனி மூடி விடுவோம், அவியட்டும். பாருங்க, நண்டு நல்லா அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா? தண்ணியே சேர்க்கல, அந்த நண்டுலேயே எப்படி தண்ணி விட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா? What is this? Grab. You want grab? இனி வந்து குழம்பு தூள் சேர்ப்போம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இது சோபா சாஸ் கறி பவுடர், சுவையான சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட கறி பவுடர். நீங்களும் பவுடர் போடலாம். போதுமே. இனி இதை கலந்து விடுவோம். ஓய் வெயிட் டார்லிங். ஜாப். இனி தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து 2ஆம் பாலும் 3ஆம் பாலும். இதோட 1ஆம் பால். புளி சேர்க்குறேன். ஓய் இனி இதை கலந்து விடுவோம். இந்த வடிவாக கொதிச்சு வரட்டுக்கு. அங்கெல்லாம் குழம்பு கொதிக்குது. இடியப்பத்தை நாங்கள் இப்படி பிச்சு பிச்சு எடுப்போம். பார்த்தீங்களா? பூ மாதிரி இருக்குன்னு பஞ்சு மாதிரிங்க. இதுக்கு சம்பல் இடிச்சு சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கும். முடிச்ச சம்பலுக்கும் சொதிக்கும் வேறு லெவலாக இருக்குது. இப்போ பாருங்க நண்பர்களே, எங்களோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு குழம்புக்கு ஒரு ஆள் காவல் காக்குறார் வந்து. சுகமாக இருக்கா? இந்த விறகடுப்பு சூடு. ஓ, மழை காலத்தில் என்ன சூப்பராக இருக்கும் என்ன நண்பர்களே? ஆசையாக இருக்குது. பாருங்க எங்கிட்ட நண்டு குழம்பு எப்படி வருதுண்டு. அதுக்கும் விறகடுப்பில் வச்சா உண்மைக்கும் அப்படி இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் பிட்டட்டில் வரக்கா இல்லையா சூடு இப்படி இருந்தால் தானே புட்டு கொத்துக்கு குழச்சி சாப்பிட, இடியப்ப கொத்துக்கு குழச்சி சாப்பிட நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கேன். அதுங்க குழம்பு அது மண் சட்டிக்கு இன்னும் அப்படியே சூட்டுக்கு அப்படியே கொதிச்சு கொண்டே இருக்கும். இறக்குவோம் மேம். சுவையான நண்டு குழம்பு ரெடி நண்பர்களே. உப்பு கொஞ்சம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நச்சன் இருக்கு நண்பர்களே, நச்சன் இருக்கு. ஓகே, ஜூட்டா அதில் மூடிட்டு இறக்குங்க. ஓகே, வடிவா மூடுங்க. இந்தாங்க. இது எப்படிங்க? சுடுமா? சுடும், ஆனால் சுடாது. சுவையான நண்டு குழம்பு ரெடி. இப்போ ஜூட்டு அந்த சட்டியை வச்சு விடுங்க. அதில் வந்து என்ன செய்ய போகிறோம்டா, இடியப்ப கொத்து. ஜூட்டு தான் கொத்து போட போகிறேன். சூடாட்டும். சட்டி சூடாயிட்டு நண்பர்களே, தேங்காய் எண்ணெய் சேர்ப்பான். காணுமே என்ன? சூடாட்டும். கருவேப்பிலை ரம்பை எப்படி பறக்குவேன். ஓ, உள்ளியை அடித்து வச்சிருக்கிறேன். சேர்ப்போம். இங்கே கருவேப்பிலை எரிஞ்சிட்டடா, கட்டிட்டு கருவேப்பிலை ஈட்டை பார்த்தீங்களா நண்பர்களே? ஓ, இப்போ உள்ளி கொஞ்சம் பொரியட்டும். வாசத்தை பார்த்தீங்களா? பச்சை மிளகாய், வெங்காயம்,
பெரிய வெங்காயம். இந்தாங்க. என்ன அந்த நல்ல ஹீட் அப்படி வதங்கட்டுக்கு நல்லா வெங்காயம். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்குது. கோவா சேர்ப்போம். இதோட கரட். இதோட நீங்கள் வேறு எது மரக்கறிகள் சேர்க்குறனாலும் சேர்க்கலாம். இடியப்ப கொத்த என்ன லீட்ஸோ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்ப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொத்து போட்டுருவாங்க. உப்பு சேர்ப்போம். இப்போ மரக்கறியெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கு. வதக்குற ஆள் யாருன்னு பாருங்க நண்பர்களே, மிஸ்டர் பில் கிளின்டன். கடைசி நேரம் வந்து என்ன அதான் அந்த என்ன சாமான்களை தூக்கி கொண்டு வரைக்க வீட்டு வாசலில் வந்து நான் தூக்குறேன்னு மாதிரி அந்த மாதிரி கெட்டப் தான் நீ வர்றேன். இதெல்லாம் மதம் கட்டும். இப்போ பாருங்க நடுவில் ரவுண்டு கட்டுங்க விட்டு நம்மளோட ஸ்டைலை. எல்லாரும் இப்படி தான் செய்கிறது. நாங்கள் இல்லை எல்லாருமே இப்படி தான் செய்வினோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம். என்ன எண்ணெய் சூடாட்டும். இனி இதில் முட்டையை உடைச்சி ஊற்றுவோம். நல்ல ஜெலோ யோக் முட்டை. நீங்களும் வாங்கி பாருங்க நண்பர்களே. கீல்ஸில் இந்த முட்டை நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த முட்டை. ஓ இதோட கொஞ்சமாக உப்பு. இந்த முட்டையை எப்படி வறுத்து விடுவோம். இனி எல்லாத்தையும் சேருங்க அப்படி. அதோட கட்டத்தூள் ஒன்று வாங்கணுமே நாங்கள் அது பெரிய அந்த ரொட்டி பராட்டா எல்லாம் ஒரேடியாக சுடுற மாதிரி ஒன்று வாங்கணும். செண்டடுப்பு போட்டுட்டு என்ன இப்போ இல்லாததில் வாங்குவோம். கொஞ்சமாக மிளகு தூள், இதில் ஒரு கொஞ்சமாக தக்காளி சோஸ். கணக்கு போட்டால் இனிக்கிற மாதிரி இருக்கும். அது இங்கெல்லாம் கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்க இடியப்பத்தை அவிச்சு இந்த மாதிரி பூ போல் பிச்சு வச்சுருக்கணும் பார்த்தீங்களா. அதை சேர்ப்பேன். மெட்ட கரண்டியை கொண்டு வந்துருக்கலாமே, இப்போ ஈஸியாக இருக்கும் கலக்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். ஜூட்டு கொட்டுறீங்க. பொறுமை ஆட தேவையில்லை, சும்மா நின்று கலக்கலாம். பாருங்க நண்பர்களே, கொட்டாதீங்க. பார்த்தீங்களா இப்படி இந்த மாதிரி மேலே இருந்து அப்படியே கலக்கணும். கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போமா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். அங்கே உள்ளுக்கு போனால் குசினிக்க போனான்றங்களே விறகு அடுப்பில் வச்ச நண்டு குழம்பு சோவா வா வா வாடு கூப்பிடுது. இங்கே வந்தால் புட்டு கொத்து சோவா வா வாடு செமையாக இருக்கு நண்பர்களே. யோதிங்களா அப்படி விழுந்துருக்கணும் பூ போல். ஓகே நிறக்குவோமே. பார்த்தீங்களா சுவையான இடியப்ப முட்டை கொத்து ரெடி. என்ன முட்டை இடியப்ப கொத்து ரெடி. ரெண்டு ஒன்று தானே. என்ன சிக்கன் போட்டு நாங்கள் தானே எல்லாம் போட்டாச்சு, திருப்பி போடுவோம். ஓகே இறக்குவோம். பார்த்தீங்களா நண்பர்களே சுவையான இடியப்ப கொத்து ரெடி. யூட்டுக்கு ஒரு கடை போட்டு இடியப்ப கொத்து அது. ஓகே இறக்குவோம்மா. சுட இல்லை இப்படி இல்லை அந்த பக்கம் சொல்லுதா. பார்த்தீங்களா இடியப்ப கொத்து ரெடி. சாப்பிட போகிறோம். ஓகே நண்பர்களே இப்போ எங்களோட சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஜல ஒரு ஆள் வந்துட்டார் கரண்டியோட. வாங்குவோம். இங்கே பாருங்க இடியப்ப கொத்து, முட்டை இடியப்ப கொத்து. என்ன எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இல்லை பூ போல உளுந்து இருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே. அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு இடியப்பா. இப்போ குழம்பு வாங்க. நண்டு குழம்பு நண்டு சாப்பிடுறதா யூட்டுக்கு கையில் இப்போ என்ன வச்சு எல்லாரும் பிக்க போயிடும் பாருங்க. வா எப்படி இருக்கு நண்டு குழம்பு பார்த்தீங்களா. வாசத்தோடையே சாப்பிடுது. வடிவேல் கருவாட்டு வாசத்தோடு சாப்பிட்டு போவார். அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன
கொஞ்சம் அந்த இது என்ன தனித்தன்மையாக வச்சு நான் என்னண்டா கணக்காக இருக்கேன் ஆவி பறக்குது மல்லியில் தான் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூட்டு கையில் அதங்க பாருங்க அவருக்கு அந்த மாபிள் பதிச்சு மாவுலாம் என்ன கல் பதிச்சு எல்லாம் கையெல்லாம் பொங்கி கிடாக்குங்க இப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு என்ன பொங்கி இப்படி ஓடிய காட்டுங்க அப்படியே ஊசியால் குத்தினா புசுக்கொண்டு போயிடும் முள்ளுக்கு அந்த மாதிரி இருக்குது இந்த வேளாங்கண்ணி கோயிலில் அந்த கல் பதுக்கினோம் அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த செய்ய அந்த கை வந்து அப்படித்தான் பொங்கும் அது பிறகு சரியாயிருமே என்ன அதனால் அவர் கரண்டியால் சாப்பிட்றாரு அப்போ வந்து நீங்கள் நிற்கக்கூடாது என்னடா அவர் கரண்டியால் சாப்பிட்றலாம் பிடிக்காது வெள்ளைக்காரன் மாதிரி கரண்டியால் சாப்பிட்றாருன்னு நினைக்கப்படாது நாங்கள் கையாலாம் சாப்பிடுவோம் இது வேறுங்க சுவையான அந்த மாதிரி எப்படி இருக்கேன் அழகா நான் இன்னும் சாப்பிடல மாறேன் அந்த மாதிரி குழம்பு செம்மையா இருக்கேன் சூப்பரா ஒரு லெவல் கடையில போய் சாப்பிட்டுருக்க மாட்டேங்க செல்ட்டுனா நீ புகழ் வாழ்க உன் குலம் வாழ்க என்ன நல்ல நண்டு நல்ல சின்ன நண்டு இன்றைக்கு நண்டு நல்லா இருக்கும் நண்டு செல்டனா ஹாலமே சொல்லிட்டார் நல்ல நண்டு உணர்ந்துருக்கணும்ப்பா ஓடியாங்க அதே மாதிரி நல்ல நண்டு ஆனால் இந்த நண்டை உடைக்கிறன்றதெல்லாம் பொய் வேலை இப்போ எந்த கையெல்லாம் பிஞ்சிடும் எனக்கு செம்ம சூடு ஆனாலும் விட்ட மாட்டேன் நான் சாப்பிட விட்டாச்சு செம்மையாக இருக்குது அந்த பாருங்க யோ என்ன சூடு நான் அந்த உட்டாச்சி போடையில் தானே யாருக்கிட்ட நண்டு சாப்பிடைக்க 2 கையும் தான் பிள்ளாங்குமே என்ன வேணுங்க தம்பிக்கு சாப்பாடு கேட்கிறாரு இன்னைக்கு அப்பா உடைச்சித்தாங்க இன்றைக்கு நான் தான் 2 பேருக்கும் உடைச்சி கொடுக்க வேண்டிய இல்லாமல் நண்பர்களே பார்த்தீங்களா சுடுது பந்தத்தை சாப்பிடுவோம் அம்மா சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிடுவேன் சரி நண்டோட சாப்பிட நல்லா இருக்கும் சொர்க்கமே தெரியும் நண்பர்களே செம்ம வீட்டில் செய்தால் வித்தியாசம் தான் கடை வேற வீட்டு வேறு அது விறகடுப்பு தான் சரி பப்பாளி பழத்தை பாருங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்படி எடுத்து ஈக்கில சாப்பிடக்கூடாது இப்படி எடுத்து அது ஈக்கில அந்த வந்து பெருசு இந்த இனிப்பு பழம் அப்போ இது சாப்பிட வேண்டியா நல்லா இருக்குன்னு அங்கே சாப்பிடணும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு அப்புறம் இங்கே வந்து செம்மையாக இருக்குது நண்பர்களே வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே நாங்கள் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை டிட்டா பாய் சூப்பராக இருக்குது நண்டு குழம்பு வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே அடி தூள் அதுவும் அரிசிமா அடியப்பம் செம்ம கையெல்லாம்